ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு லன்ச் ரெசிபி, நல்ல காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக சீரக சம்பா அரிசி அப்படின்னா குருணை அரிசி கூட எடுக்கலாம். இந்த 3 அரிசியிலையுமே நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 மட்டும் மிளகு, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இது கூடவே 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ அரிசி நல்லா உடையாமல் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக 2 விசில் விட்டிங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதே சமயத்தில் குழையாமலும் இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு கலர் மாதிரி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட், 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரிசி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கீழேருந்து மேலே மசாலா எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கணும். கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட கலந்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்தில் நல்லா மசாலாலாம் போய் சேரணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். லஞ்சுக்குன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா இது மட்டும் பண்ணாலே போதும். நல்லா சூப்பராக வயிறு நிறைய சாப்பிட்ருவாங்க. பெருசாக சைட் டிஷ் கூட எதுவுமே செய்யணும்னு தேவையில்லை. இங்கே ஒரு சிப்ஸ் அப்படிலாம் வெறும் தயிர் வெங்காயத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.